இங்கிலாந்துல ஸ்காட்லாந்துல ஸ்விஃப்ட் பிரிக்ஸ் ஒரு சட்டம் இப்ப கட்டாயப்படுத்தி இருக்காங்க. இந்த வீடியோல எதை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்விஃப்ட் பிரிக்ஸ்ங்கிறது ஒரு சட்டம்ங்கிறது ஒரு பறவையை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்காட்லாந்துல ஸ்விஃப்ட்னு ஒரு பறவை இருக்கு. இந்த பறவை இப்ப அழியும் நிலையில இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித செயல்பாடு, உலக வெப்பமயமாதல், இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணத்தினால அந்த பறவை இப்ப அழியும் நிலையில இருக்கு. இந்த அழியும் நிலையில இருக்கக்கூடிய இந்த பறவையை காப்பாத்த ஸ்காட்லாந்து கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்விஃப்ட் பிரிக்ஸ் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பறவை கூடும் கட்டும் வகையில பாத்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸ், அதாவது துளையிடப்பட்ட அந்த பறவை உள்ள போய் அதோடைய சந்ததியை பெருக்கும் வகையில ஒரு வீடு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இனிமேல் நம்ம நாட்டுல கட்டுற ஒவ்வொரு வீட்லயும் இந்த பறவைக்குனே ஸ்பெசிபிக்கா துளையிடப்பட்ட அந்த கற்களை வச்சுதான் நீங்க வீடு கட்டணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை அமல்படுத்தி அதை கட்டாயமும் படுத்திருக்காங்க. அந்த நாட்டு மக்களும் இந்த சட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை நாங்க தெரிவிக்கணும் அப்படின்ட்டு மக்களும் பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை மனதார ஏற்படுத்தி இருக்காங்க. ஒரு சிலர் வீடு கட்டுறவங்க இதை கட்டி அந்த பறவை இனவரத்தையே அதிகப்படுத்துறதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்காட்லாந்து கவர்மெண்ட் உடைய இந்த செயல்பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கு நாம இந்த மாதிரி உலக அளவுல நடக்கக்கூடிய வினோதமான செயல்பாடுகளை பத்தி எல்லாம் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்.